அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் போது கவர்னர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்திற்கு முன்பு வரைக்கும் வங்காள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் வங்காள ஆளுநர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்திற்கு பின்பு என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அப்படி அழைக்கப்பட்ட முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதற்கு பின் 1833ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருந்தவரை என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி முதல் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதன் பிறகு 1858ஆம் ஆண்டு இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருந்த ஆளுநரை என்னன்னு சொல்லுவாங்க இந்திய அரசு பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி இந்திய அரசு பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் என்று அழைக்கப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. நன்றி.